மத்திய பாஜக அரசு எவ்வளவு முயன்றாலும் தமிழகத்தில் இந்தியை திணிக்க முடியாது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் பகுதியில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கனிமொழி கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், நாம் தமது மொழிக்காக போராடிய தியாகிகளை கொண்டாடுகிறோம், ஆனால் சென்னை ஐஐடி இயக்குநர் கோமியத்தை கொண்டாடி கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் தமிழையும் தமிழகத்தையும் ஒதுக்கிவிட்டு இந்தி வரலாற்றை மட்டுமல்ல உலக வரலாற்றையும் எழுத முடியாது என்று கூறினார். பெரியாரின் பெயரை சொல்லக்கூட சீமானுக்கு தகுதி இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார். கோவையில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பல அனுபவங்களை கொண்டுள்ள தங்களை விமர்சிக்கும் தகுதி எங்களுக்கு இல்லை என்றும், பெரியாரின் பெயரை சொல்லக்கூட தங்களுக்கு தகுதி இல்லை எனவும் சீமானை கடுமையாக சாடினார். ஈரோட்டில் உரிய அனுமதி பெறாமல் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் பெரியார் வீட்டிற்கு அருகே சீமான் பிரச்சாரம் மேற்கொண்ட போது காங்கிரஸ் கட்சியினர் எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பிரச்சாரத்தின் போது தேர்தல் விதிகளை மீறி ஒலிபெருக்கி, கட்சி கொடிகள், பேனர்கள் ஆகியவற்றை வைத்து பரப்புரை மேற்கொண்டதாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல உரிய அனுமதி பெறாமல் பரப்புரை மேற்கொண்டதாக சீமான் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கருங்கல்புதூரில் தொழிலதிபரிடம் 15 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட பொறியியல் பட்டதாரி கைது செய்யப்பட்டார். கருங்கல்புதூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு அவரது வீட்டின் அருகே தங்கியிருந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்த மருதுபாண்டி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்வப்போது மருதுபாண்டி கிருஷ்ணமூர்த்தியிடம் பணம் பெற்றுள்ளார். தொடர்ந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்ய உள்ளதாகவும் கூறி சுமார் 15 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளார். இதையடுத்து கொடுத்த பணத்தை திருப்பி தராததால் ஏமாற்றம் அடைந்த உணர்ந்த கிருஷ்ணமூர்த்தி குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். இந்நிலையில் கோவையில் தலைமறைவாக இருந்த மருதுபாண்டியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துவிட்டு இந்தியாவில் கடற்பகுதியை இந்திரா காந்தி விரிவடைய செய்துள்ளார் என செல்வ பெருந்தகை கூறுவது முட்டாள்தனம் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை தலைமை தபால் நிலையத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் அர்ஜுன் சம்பத் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மும்மொழி கொள்கை கூடாது என வலியுறுத்தி 2 திராவிட கட்சிகளும் போராட்டங்கள் நடத்திய தினத்தை பெயர் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் என பட்டம் சூட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என கூறினார். தேனியில் பேசும் சாமி சிலை, மரகத கற்கள் வீட்டில் வைத்தால் செல்வங்கள் பெருகும் என கூறி பொதுமக்களை ஏமாற்றிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். சுக்குவாடன்பட்டியை சேர்ந்த ஆண்டவர் என்பவர் தனது காரை சர்வீஸ் செய்வதற்காக கார் சர்வீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது மெக்கானிக் சிவா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் தனது நண்பரிடம் பேசும் சாமி சிலை உள்ளதாகவும் அது பேசும் தன்மை கொண்டது எனவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய ஆண்டவர் சிவாவுடன் சென்று அவரது நண்பர்களை சந்தித்து 5000 கொடுத்து ஒரு சாமி சிலையை வாங்கி வந்து வீட்டில் வைத்துள்ளார். இந்நிலையில் சிலையில் எந்த அசைவும் இல்லாததால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அவர் அளித்த புகாரை அடுத்து 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 7 பச்சை கற்களையும் பறிமுதல் செய்தனர். சென்னை வேளச்சேரியில் போதைப்பொருள் விற்பனை செய்த 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். வேளச்சேரி ஸ்ரீனிவாச நகரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வெளி மாநிலங்களிலிருந்து வாங்கி வந்து விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் ஸ்ரீனிவாச நகரில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த காரை சோதனை செய்தனர். அப்போது காரில் மணிகண்டன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவருடன் இருந்த மேலும் 4 பேரையும் கைது செய்தனர்.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது பிரியாணி எடுத்து செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசலுக்கு செல்லும் இஸ்லாமியர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து செல்ல போலீசார் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் மலைப்பாதைக்கு செல்லும் கோட்டை தெரு வழியாக கையில் பிரியாணி சட்டிகளை எடுத்து சென்றுள்ளனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் விசாரணை நடத்திவிட்டு திருப்பி அனுப்பினர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் MP நவாஸ் கனியுடன் வந்தவர்கள் மலை மீது அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் பிரியாணி சட்டியுடன் சிலர் மலையேற முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.